கோவையில் பன்னாட்டு கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டும் பணி இந்த ஆண்டு தொடங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் கூடுதல் விளையாட்டுகள் சேர்க்கப்படும் என்றும் அமைச்சர் திரு உதயநிதி அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று விளையாட்டு, இளைஞர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை, கைத்தறித்துறை, கூட்டுறவுத்துறை, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆகியவற்றின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி, டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் மதுரை, கோவை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள 2072 கிராம பஞ்சாயத்துகளுக்கு வழங்கியுள்ளதாகவும் மீதமுள்ள அனைத்து கிராம பஞ்சாயத்துகளுக்கும் விரைவில் வழங்கப்படும் என்றும் கூறினார். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் இந்த ஆண்டு கூடுதல் விளையாட்டுகள் சேர்க்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். விளையாட்டு அரங்கங்கள் இல்லாத சட்டமன்ற தொகுதிகளில் தலா ஒரு மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்ற வகையில் 9 தொகுதிகளில் மினி ஸ்டேடியம் அமைக்கும் பணிகள் நடந்து வருவதாக திரு உதயநிதி கூறினார். சென்னைக்கு அடுத்தபடியாக கோவையில் பன்னாட்டு கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கும் பணி இந்த ஆண்டில் தொடங்கப்படும் என்று அவர் அறிவித்தார். சென்னைக்கு அடுத்தபடியாக கோவையில் பன்னாட்டு கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்ற வாக்குறுதியை முதலமைச்சர் அவர்கள் அளித்திருந்தார்கள். நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுரைப்படி அந்த மைதானத்தை அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்யும் பணியை 2 வாரங்கள் முன்பு நாம் கோவை சென்ற பொழுது தொடங்கியுள்ளோம். இந்த ஆண்டில் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்ற தகவலையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கைத்தறித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த அமைச்சர் திரு காந்தி, கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் கூலியில் 10% அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார். பாலிடெக்னிக், ITI நிறுவனங்களில் ஜவுளிகள் தொடர்பான படிப்புகள் அறிமுகப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். ஜவுளி தொழில் முனைவோருக்கு ஜவுளித்துறையில் குறுகிய கால பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் திரு காந்தி தெரிவித்தார். கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த அமைச்சர் திரு பெரிய கருப்பன், கூட்டுறவு அமைப்புகள் மூலம் 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கப்படும் என்று கூறினார். கூட்டுறவு சங்கங்களில் 63 லட்சம் உறுப்பினர்கள் தகுதியற்றவர்கள் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த ஆட்சி காலத்தில் சேர்க்கப்பட்டு தற்போது உள்ள அவர்கள் ஒப்படைத்த இது ஆட்சி மாற்றத்தின் போது பார்த்தீங்கன்னா 1,90,26,152 உறுப்பினர்களில் 63,22,288 உறுப்பினர்கள் இதுவரை தகுதியற்றவர்களாக கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். உயிர் நீத்தவர்கள் அதுல இருக்கிறாங்க, போலியான உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மானிய கோரிக்கைக்கு பதிலளித்த அமைச்சர் திரு சக்கரபாணி, நெல் விவசாயிகளின் நலனுக்கான 50 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று கூறினார். திண்டுக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 18,000 மெட்ரிக் டன் கொள்ளளவுடன் மேற்கூரையுடன் கூடிய 6 நவீன நெல் சேமிப்பு தளங்கள் நபார்ட் மூலம் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட 20 அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.